Hi friends, welcome to my channel Art, Food and Life. நான் இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவில் சில்ட்ரன் ஸ்பெஷல் பார்ட் 1 ஃபர்ஸ்ட் வீடியோவில் பன்னீர் புர்ஜி பண்ணியிருந்தேன். தான் அந்த மசாலா பன்னீர் புர்ஜி. இது குழந்தைங்க வெறுமே சாப்பிடுவாங்க அப்படியே. பட் இதில் நான் வெரைட்டி டிஷ்ஷஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு டிஷ், இந்த பன்னீர் புர்ஜி மட்டும் நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்கன்னாக்க வீட்டில், அதுக்கப்புறம் உங்ககிட்ட கோதுமை மாவில் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் 2 வீடியோவில் போட்டிருந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ உங்ககிட்ட இட்லி மாவு இல்லை தோசை மாவு இருந்ததுன்னா இதே மசாலா சேம் பன்னீர் புர்ஜியை வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன். இங்கே குழிப்பணியாரக்கல், இது குழிப்பணியாரக்கல், இது தோசைக்கல். நீங்கள் இந்த ஒரே சேம் மசாலா வச்சு பன்னீர் புர்ஜி தோசா, பன்னீர் புர்ஜி குழிப்பணியாரம். மாவு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு ஆர் தோசை மாவு, எனிதிங் யூ ஹேவ். உங்கள் வீட்டில் என்ன மாவு இருக்கோ அந்த மாவு எடுத்துக்கலாம். இப்போது கல் கொஞ்சம் காயணும். நான் இரும்பு கல் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே அயன் தவா both are. Now मैंने बनाने वाली हूँ, मैंने अभी पनीर भुर्जी डोसा, पनीर भुर्जी कुई पनियारम. Now I am making पनीर भुर्जी डोसा. என்ன காஞ்சிச்சா பார்க்குறேன். காஞ்சிச்சு. இப்போ எந்த மாவா இருந்தாலும் பரவாயில்ல, இட்லி மாவா இருந்தாலும் பரவாயில்ல, தோசை மாவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நீங்க அழகா இதில் பண்ணி கொடுத்துருங்க. அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மெலீஸா பண்ணணும். இதில் மேலே கொஞ்சம், நான் வந்து இது அயன் தவாங்கிறதுனால எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் பொட்டிக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த குழிப்பணியாரம் இது காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்க. இதில் குழிப்பணியாரத்தில் ஊற்றப்பாரு. இதில் கொஞ்சமாக ஊற்றணும், அரை இது தான் ஊற்றணும். இந்த குழி ஃபுல்லாக ரொப்பி ஊற்றக்கூடாது. ஏன்னா அந்த மசாலாவையும் அதில் நம்ம போட போகிறோம் இல்லையா, அதனால கம்மியாக அரை இது ஊற்றுறேன். அதுக்குள்ளே இது ஆயிட்டு இருக்கு தோசை. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பன்னீர் புர்ஜி எடுத்து கொஞ்சம் அதில் மேலே வைக்கிறேன். இதுக்கு மேலே மாவு ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே திருப்பி போட்டோம்னா உங்களுக்கு மொறுன்னு ரொம்ப நல்லா வரும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும். इसका ऊपर आटा डालने का जरूरी नहीं है, ऐसा ही रख के इसका ऊपर थोड़ा ऑयल डाल देने का. इसका फिर ढक देने का. थोड़ा टाइम लगेगा इसका, तब तक डोसा रेडी होएगा. தோசை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறோம். இதை திருப்பி போடுறோம். நல்லா மெலிசா பார்த்துக்கோங்க. அப்போதான் இந்த மசாலா வச்சா ரொம்ப தடிமனாக இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். திருப்பி போட்டுட்டு அப்புறமா தான் மசாலாவை அதில் சேர்க்கணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் போட்டு இது பண்ணாக்க நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் வெந்ததுன்னா அது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் வராது. அதனால் நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போடுறோம்.
திருப்பி போட்டு கொஞ்ச நாள் வச்சா போதும். லைட்டா வச்சுட்டு இதுல வந்து அடுப்பை சின்னது பண்ணிட்டோம். இந்த மசாலா பன்னீர் புர்ஜியை இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஒரு சைடு பன்னீர் புர்ஜி நல்லாவே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அழகாக கொடுத்தீங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. வெரி ஹெல்தி ஃபுட். ஓகேயா? இதுதான் மெயினாக நம்ம சொல்கிறோம் அடிக்கடி. இதில் நீங்கள் சீஸு இந்த மாதிரி சீஸையும் போட்டு, நம்ம மொசரெல்லா சீஸ் இந்த மாதிரி கிடைக்கிறது கடையில். ஸோ அதையும் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இதுலேயே கொஞ்ச நாள் இருந்ததுன்னா மொசரெல்லா சீஸ் வந்து கொஞ்சம் உருகிடும். அப்படியே இதை அப்படியே திருப்பி அப்படி பொத்தினாப்பில் வடிவேலு சொல்கிற மாதிரி அப்படி பொத்தினாப்பில் திருப்பி போட்டு அப்படி பாருங்க. அப்படி பார்த்தாலே குழந்தைங்க சாப்பிடணும்னு கேட்கும். ஆஹா என்ன அருமை அப்படின்னு சொல்லுவோம். dosa ready. Paneer burji and mozzarella cheese dosa. இப்போ நம்ம குழிப்பணியாரம் என்ன நிலைமையில இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு குழிவாக ஒரு கரண்டியை வச்சுக்கிறேன். நான் அதுக்கு ஒரு குச்சி மாதிரி வச்சுப்பாங்க, நான் வந்து இந்த மாதிரி வச்சுப்பேன். திருப்பி போடணும். ஒரு மாவு ஒரு மசாலா, 1 ஆட்டா அண்ட் 1 மசாலா. முடிஞ்சிச்சு. எவ்வளோ நீங்கள் யார் யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு ஹோட்டல் மாதிரி மெனு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மெனு மாதிரி இது ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு ஜம்முன்னு பாருங்க. ஒருத்தவங்களுக்கு பூரி வேணுமா, ஒருத்தவங்களுக்கு சப்பாத்தி வேணுமா, ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி அழகழகாக வேறு வேறு வெரைட்டியில் வந்து நீங்கள் வேறு வேறு ஷேப்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு பொரிச்சு வேணுமா, அது மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து கோதுமை மாவு பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு பண்ணி கொடுக்கறது. அதுவும் ஒரு ஆட்டா, அதாவது ஒரு மாவு ஒரு மசாலா. இதுவும் அதே மாதிரி தான். இட்லி ஆர் தோசா மாவு, इडली और डोसा का आटा रहेगा, पनीर भुर्जी का मसाला है, दोनों बना के दे सकता है होटल की तरफ. जैसा होटल की तरफ हमारा घर पे भी बना सकता है वेरी आसानी से. ஹோட்டல் மாதிரி நம்ம வீட்லயும் வெரைட்டி பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் 4 பேர் இருக்காங்களா, 4 பேருக்கு 4 வெரைட்டி. குழந்தைங்களுக்கு உனக்கு இது பிடிச்சிருக்கா, உனக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குஷி குஷியா சாப்பிடும் குழந்தைங்க. இந்த மாதிரி லீவு நாள்ல இந்த வெயில் வேலையில நல்ல சாப்பாடு, நிறைய தண்ணி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்க குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். எந்த விதமான உடம்பு உபாதைகளும் வராது. குழந்தைங்களுக்கு எதுவும் உடம்பு படுத்தாம இருக்கும். இதே மாதிரி ஹெல்தி டிஷ்ஷஸ்லாம் கொடுங்க. ஆஃப்டர்நூன் டைமில் வெளியில் விளையாட விடாதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. இப்படி வச்சு கொடுத்தோம்னா எனக்கு கொண்டா உனக்கு கொண்டான்னு கேட்டு எல்லா குழந்தைங்களும் அப்படியே சாப்பிடும் ஜம்முன்னு. அதே சமயத்தில் ஈவினிங் டைமில் வெளியில் அழைச்சின்னு போய் நல்லா ஆக்டிவிட்டி பண்ண விடுங்க, வெளியில் விளையாட விடுங்க. மொபைல் கொடுக்காம வீட்டில் இருக்காம வெளியில் இப்படி விளையாட விட்டீங்கன்னாக்க இந்த சாப்பிட்டுருக்கிற ஹெவியாக இருக்குது. எது இது கொஞ்சம் ஹெவி தான். மீன்ஸ் இதில் வந்து நம்ம இதில் வந்து சீஸ்லாம் போட்டிருக்கோம். இது பன்னீர் எல்லாமே கொஞ்சம் ஹெவி தான். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னாக்க இது ஹெவியான டிஷ்ஷுங்கிறதுனால ஈவினிங் டைமில் போயிட்டு கொஞ்சம் விளையாட விட்டீங்கன்னாக்க சூப்பராக அதுங்க விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அம்மா வந்து கிஸ் பண்ணி தேங்க்யூ அம்மா அப்படி சொல்லும். என் குழந்தைங்களாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் பன்னீர் புர்ஜியே மசாலா தோசா அண்ட் பன்னீர் புர்ஜி குழிப்பணியாரம், மசாலா குழிப்பணியாரம், 2 varieties. சில்ட்ரன் ஸ்பெஷல் பார்ட் 3 டன். பாருங்க, பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஒன்றும் ஜாஸ்தி வேலையே கிடையாது. ஒரு மசாலா மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். எல்லாமே செம்மையா வெரைட்டி கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேயா? என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் subscribe my channel and share. Any doubt or any wrong, please comment. Thank you.
by Padmavati Venugopalan. Bye bye.